உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராப வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா, தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டாக என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்போ சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்போ தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்றாங்க குரு வேற பார்க்குறாருன்னு. நீங்க வேற போன மாசத்துல இருந்து அப்படியே பில்டப் போட்டுட்டுலாம் இருக்கீங்க. கரெக்டாக சொல்லுங்க மேடம், நிஜமாவே நம்பி இறங்கிடலாமா அப்படின்னா கண்ணை மூடிட்டு இறங்குங்க. ஜெயிக்கிறதுக்குன்னே பறக்கக்கூடிய வருடமா இந்த வருடம் அமையுது. 18-19 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. மற்றவங்களுக்குலாம் அது ஒரு சனி, ஒரு 7.5 போச்சு, 2 7.5 போச்சு, நம்மளுக்கு விடிவே ஏன்னா விருச்சகம் மாதிரியான ஆட்களுக்கு நான் சொல்றேனே, காலத்தொட்டு கும்பிடணும். அந்த அளவுக்கு அவ்வளோ வாழ்க்கையில் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சந்திரனே நீச்சமடையக்கூடிய வீடு, மன ரீதியாக எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கக்கூடிய, வெளியில காட்டிக்காத அவ்வளோ நல்ல ராசிக்காரங்க. இந்த தடவை இதெல்லாம் தவிடுபடியாக போகுது. பொறுப்புகள் அதிகரிக்கும்பா, ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கும். இந்த தடவை குரு உங்களையே பார்க்குறாரு, அதுவும் 5ஆம் பார்வையான கடாட்ச பார்வை. எங்கே உட்காந்து 9ல் உட்காந்து, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே 9ல் உட்காந்து 9ஆம் பார்வையை கொடுக்குறாரு. திரும்ப 7ஆம் பார்வையை சமசப்தமாக பார்வையாக கொடுக்குறாரு. எவ்வளோ சூப்பருன்றீங்க இந்த தடவை விருச்சகத்துக்கு. செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு 20 வருஷத்து 25 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குல இருந்து வெளியில வர போறீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி குவிய போகுது. பார்ட்னர்ஷிப் நல்லா அமைய போறாங்க. தலைக்கு மேல குருவோட லைட் உங்களை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிடிக்க போகுது. ஆளுமை அதிகரிக்கும், கர்வம் வரும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. எல்லாம் டிலே ஆகுதுன்னு தவிச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்கு 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 நிவர்த்தி ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரும்பியதெல்லாம் செய்ய துடிக்கக்கூடிய ஆட்களாக மாற போறீங்க. நிறைய உங்க திறமையை வெளிக்காட்டக்கூடிய நேரமா இருக்கும். ஆனால் ஒன்று கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்காதீங்க. அதை முடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த 2ஆம் வீட்டு அதிபதி அவர் போய் கால புருஷனுக்கு அந்த வீட்டுக்கு 8ல் உட்காந்துருக்காரு. நம்மளால ஆரம்பிக்கும் போதே சனியோட உட்காந்துருக்காரு. கொஞ்சம் கோவம் வரும் இந்த வருஷம். நிறைய கோவம், ஆத்திரம், வெறியா இருக்கும். நம்மளுக்கு மாதிரி இப்படி கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கும். நல்லவே எல்லாம் கூடி வரப்போகுது. முதல் விஷயம், வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூர்வீக சொத்து கிடைக்கும், வீட்டுக்கான அமைப்பு கிடைக்கும். வேற இடமாற்றம் 100 விழுக்காடு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும். நிறைய பூர்வீகத்தோடு கனெக்ட் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். 5ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, பிள்ளைகள் மூலமாக இருந்த பிரச்சனையிலேருந்து சரியாக வருவீங்க. சிந்தனையில் இருந்த தடுமாற்றம் சரியாக போகும். பெயர் புகழுக்காக நிறைய மெனக்கிடுவீங்க. நிறைய அதுக்காக சில விஷயங்கள் ஆனால் ஓவர்லோட ஆகாமல் ஒர்க்கை பார்த்துக்கோங்க. அடுத்தவங்க நல்லவங்கன்னு சொல்கிறதுக்காக நம்ம வாழ முடியாது இல்லையா? நம்மளுக்குன்னு உடம்பு ஒன்று இருக்குல்ல. நான் சிம்மத்துக்கு சொன்னதான் விருச்சகத்துக்கும் சொல்கிறேன். கொஞ்சம் உங்களை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு பேர் எடுத்து கொடுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். உடல் ரீதியாக, மன ரீதியாக. பணம் நல்லா இருக்கு, வந்துடும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குரு பார்க்குற இடம் ஓரளவுக்கு ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவார் அப்படின்றனால ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வேற ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும். தடையாக இருந்த விஷயம்லாம் தடை நிவர்த்தி ஆகும். இது வரைக்கும் வேலைக்கே போகாத விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருஷம் வேலைக்கு போவீங்க.
வேலையில் வருமானம் வராமல் சொற்பமாக வாங்கிட்டு வந்தவங்க இதோட நல்ல வருமானம் ஈட்டுவீர்கள். 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை, குலதெய்வத்துடைய அருளால் எல்லா விஷயமும் நல்லது நடக்கும். குலதெய்வம் தான், வேற வழியே கிடையாது. அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. இந்த தடவை முடிஞ்சால் குலதெய்வம் கோயிலுக்கு மாவிளக்கு சாட்சி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஒரு தடவை. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பொன்பொருள் சேர்க்கை தாண்டி மண்மனை சேர்க்கை நிறைய நடக்க போகுது. நகை வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க இருந்தால் அது மூலமாக லாபம். வேலைக்கே போகாத விருச்சிக ராசிக்கார பெண்கள் வேலைக்கு போவீங்க. அபரிவிதமாக இருக்குது. 5ஆம் பார்வை செம்மையான பார்வை. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா மகரத்துக்கு விழுகுது. 3ஆம் இடம், முயற்சியெல்லாம் வெற்றி. செய்கிற தொழிலெல்லாம் இது வரைக்கும் தடையாக இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது. செப்டம்பருக்கு அப்புறம் ராகு வேற வந்து உட்காந்துருவான். பிரம்மாண்டமாக எடுப்பீங்க முயற்சி, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஸ்வரூபம் காட்டுவீங்க பாருங்க, வேற லெவலில் இருக்கும். யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஆளுமை அதிகரிக்கும். நல்லா இருக்குப்பா. ஆரோக்கியத்தில் பார்த்துங்க, கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்காதீங்கப்பா யார்கிட்டையும், வேண்டாம். ஏன்னா நிறைய பொறுப்பு, 1க்கு 2 வேலை 3 வேலை 4 வேலைன்ற போது வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு வாய்ப்பாக குவிய போதா. அப்போ எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது. அதுவே ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீ கொடுத்துன்னு உங்களே பிடிச்சிப்பாங்க. நிறைய பிளேமிங் நடக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களை குத்தம் சொல்லுவாங்க. இதை யாரும் குத்தம் சொல்லிடக்கூடாதேன்னு நீங்கள் சில விஷயத்த நீங்களாம் நினச்சி மனசில் போட்டு குழப்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் தான், அப்புறம் குரு திரும்ப சூரியன் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ அந்த மாதம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாம் சூப்பர். விருச்சிக ராசிக்காரங்க பிள்ளைகள் மூலமாக பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. ஆனால் செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் பிள்ளைங்க பிரச்சனை பண்ணும். இப்போ கொஞ்சம் இப்பயே 10 வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் பிள்ளைகளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் சூப்பர். நிறைய அலைச்சல். ஹெல்த்து தான்ப்பா, ஹெல்த்தை மட்டும் பாருங்கள். பரம்பரையினு சொல்லக்கூடிய சுகர் வராதவங்களுக்கு சுகர் வரும். ஹெரிடிட்டி அப்படின்ட்டு ரிப்போர்ட்டை முடிச்சிருவாங்க. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாது. சனி 5ல் உட்காந்து எதனால நோய் வருது, எதனால இது வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஹெரிடிட்டி தொடர் பழக்கம், அதனால வியாதின்றுவாங்க. ஏன்னா சனி ராகுவை போல் செயல்படுவார், ராகு சனியை போல் செயல்படுவார். சூட்சமாக வேற மாதிரி இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த் விஷயத்தில் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது விருச்சகத்துக்கு. விருச்சக லக்னமாக இருந்தாலும் சரி, விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி, போயிட்டு வர இடங்களில் சூதனாக இருங்க. கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்காம இருந்துட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாம் அல்டிமேட். நிறைய கோவிலோடு கனெக்ட் ஆவீங்க, நிறைய ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆவீங்க. இது வரைக்கும் நம்பாத விஷயத்தெல்லாம் நம்புவீங்க. அமானுஷ்யங்கள் தெரியும், அதிரடி காட்டுவீங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். நிறைய வெளிநாட்டில் உட்காந்து இங்கே உட்காந்து படிப்பீங்க. நிறைய விருச்சிக ராசிக்கார குழந்தைங்களும் சரி, விருச்சிக ராசிக்காரரும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க இந்த தடவை. அதன் மூலமாக வாய்ப்புகள் வரும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கவங்களுக்கு, நிறைய பிரேக்கப் ஆனவங்களுக்கு திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தையே பறக்க மாட்டேன்னு தவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அதற்கான அமைப்பு செம்மையாக இருக்குது. 5ஆம் பார்வை குரு பார்க்குறாரு. குழந்தையை கொடுத்தே தீருவார். அதுவும் இயற்கையான முறையில் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசிக்கார வீட்டில் இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லையா, அதுவும் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக சந்தோஷம், திருமணத்திற்கான வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்கு. நெகட்டிவாலாம் ஒன்றுமே இல்லை. இந்த நாளில் ராகு இருக்கிறதுன்றது கொஞ்சம் சுகஸ்தானத்தை மட்டும் பார்த்துக்கங்க. சிந்தனைலாம் மனசெல்லாம் எங்கேயாவது பறக்க விடும். அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படியே போனால் எமிரேட் ஸ்டேட் தான் வச்சா இந்த மாதிரி மண்டபத்தில் கல்யாணன்ற மாதிரி மண்டபத்தில் ஒரு ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பான். சில சமயம் பேராசையை கொடுப்பான். அடுத்தவங்களை ஆட்டே போகணுன்ற எண்ணத்தை உருவாக்கும். அதை மட்டும் கொஞ்சம் காணிச்சிட்டிங்கன்னா போதும். அந்த மாதிரி எண்ணம் வரும்போது அப்படியே இல்லை அப்படின்னு மடக்கிட்டிங்கன்னா மற்றபடி சூப்பராக இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கழிவுகள் போகக்கூடிய இடம், சில பேருக்கு பைல்ஸ் வரலாம், கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரலாம், சாப்பாடு செரிமானம் மாறுறதுல பிரச்சனை இருக்கலாம், கால் வலிக்கலாம், சில பேருக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை வரலாம் பெண்களுக்கு. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. டாக்டர் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க, மொய் எழுதிட்டு வந்துருங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுக்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? வாராகி வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம். முடிஞ்சா மஞ்சள் கொடுத்து வாராகியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மஞ்சள் கொம்பு கொடுத்து வாராகிக்கு கொடுத்துட்டு வாங்க. சுவாமிமலை முருகன் அந்த ஃபோட்டோ கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு, வாராகி வழிபாடு இந்த விருச்சிக ராசிக்காரர்களை வெற்றி மேல் வெற்றி குவிக்க வைக்கக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது.